வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. த பிக் டாக் ரோமன் ரெயின்ஸ் வந்து செத்துட்டாராம். ரோமன் ரெயின்ஸ் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது நிறைய பேருக்கு இந்த ட்ரெவிஸ் ஸ்காட் அப்படிங்கிறவரை பற்றி தெரியலை. அவரை பார்த்து சில பேர் கடுப்பாக இருக்கிறாங்க. அண்ட் ஜாட்கருக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜான்சனாவுடைய வெற்றி நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சில ஃபேன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரைபல் சீஃப் இஸ் த ஒன். அவர் வந்த உடனே மியூசிக்கை கேட்டோடனே அப்படி மெய் சிலுக்குது, கையெல்லாம் கூஸ்பமாகுது அப்படிங்கிறதுலாம் இப்போ உள்ள காலம். ஆனால் ஓஜி ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. அதாவது ஓஜினா ஒரிஜினல். இதுக்கு முன்னாடி நம்ம பழைய காலத்தில் ரோமன் ரெயின்ஸ் எப்படி இருந்தார் 2016, 15, 17 ஸோ பிக் டாக் கேரக்டரில் தான் இருந்தார். பிக் டாக் கேரக்டர்னாலே நமக்கு தெரியும், பெரிய ஆள், ஒரே நேரத்தில் 10 பேரையும் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்தவர் தான் அந்த பிக் டாக் கேரக்டர். அப்படிப்பட்ட பிக் டாக் கேரக்டரை மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் லைக் பண்ணுறாங்க. இப்போ கூட ரோமன் ரெயின்ஸ் வந்து பிக் டாக்காக அந்த பிரெஞ்சு தாடி விட்டு ஸ்டைலாக போடா அப்படின்னு வருவார்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த பிக் டாக் ட்ரெஸ்ஸில் வருவார்னு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி மெனி ஃபேன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் அது நடக்க போகிறது இல்லை, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது பிக் டாக் கேரக்டர் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அது செத்துருச்சு. ரோமன் ரெயின்ஸோடைய பிக் டாக் கேரக்டர் வந்து செத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யார், அவர் பேரை சொன்னால் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் கெட்ட வார்த்தையில் கூட கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. யார் தெரியுமா சொன்னது ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, தன்னுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இதுக்கு முந்தினிய கேரக்டரான பிக் டாக் கேரக்டர் வந்து செத்து போச்சு, அதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸே சொல்லியிருக்காரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிக் டாக் கேரக்டர் வந்து அவருக்கு ஒரு மைல்கல்லாக இருந்தது. ஆனால் அது ஒரு ஃபெயிலியர் கேரக்டர். ஃபேன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஏற்றுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸே பிக் டாக் கேரக்டர் வந்து செத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. There is no big dog. He's dead now. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஜான்சனா வந்து ராயல் ரம்புவை தோற்று போயிட்டார். எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்றுட்டார். எலிமினேஷன் சேம்பரை வெற்றி பெற்ற ஜான்சனா வந்து உண்மையிலேயே அது நல்லா இல்லை, ஜான்சனா ஹீல்டன் பண்ணது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஏன் இப்படி சொல்லணும், உண்மையிலேயே ஜான்சனா வந்து ஹீலாகிறத மறந்து பிடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜான்சனா இப்போ ஹீல்டன் ஆகிட்டார், எதுக்கு அவர் ஹீல்டன் ஆகணும், கோடி ரோட்ஸுடைய வளர்ச்சிக்காக ஜான்சனாவும் நீங்கள் பலியாக்குவீங்களா? ஏன்னா ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 22 வருடமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபேஸ் டென் கேரக்டர் ரன் பண்ணிட்டு இருந்தார். ஆரம்பத்தில் ஒரு 1 இயர் தான் அவர் ஒரு ஹீலாக பண்ணார். அதுக்கப்புறம் ஹீல் கேரக்டர் பண்ணவே இல்லை. ஹீல் மீனிங்ஸ் வில்லன் கேரக்டர். ஸோ இப்போ வந்து அவர் எதுக்காக ஃபேஸ் டென் பண்ணணும்? ஸோ ரோமன் ரெயின்ஸுக்காக எல்லாமே பண்ணாங்க ஒரு காலத்தில், அதே மாதிரி இப்போ கோடி ரோட்ஸ்க்காக எல்லாமே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கைஸ், ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸ் அசம்பிளியில் நடக்கணும். அண்ட் கோடி ரோட்ஸை ஃபேஸ்டனாகவே காட்டணும், ஒரு பிக்கஸ்ட் பேபி ஃபேஸ். அந்த காலத்தில் ஜான்சனா எப்படி இருந்தார் அதே மாதிரி இப்போ உள்ள ஜான்சனா மாதிரி கோடி ரோட்ஸை காட்டணும்னா ஜான்சனா கூட மோதுற ஒருத்தரை எனிமையாக காட்டி தான் ஆகணும். இப்போது ஜான்சனாவுடைய ஸ்கோலே வந்து 17 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகுது. ஆக்சுவலி ராக் வந்து சொன்னார், நான் நினச்சா என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ கோடி ரோட்ஸை பெரிய ஆளாக்கி தான் கூட வைக்கலாம்னு நினச்சாரு. கோடி அக்செப்ட் பண்ணாட்டா ஜான்சனாவை தான் கூட வச்சுக்கலாம்ல. ஏன்னா ஜான்சனாக்கிட்டேயும் ஆஃபர் கொடுக்கலாம். ஏன்னா ஜான்சனா 17 டைம் ஹெவி சாம்பியன் நமக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவருடைய ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்காக இப்போ ஜான்சனா ஒரு மிகப்பெரிய வில்லாதி வில்லனாக ஆகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனாக்கு ஹீல் கேரக்டர் செட் ஆகலை. ஸோ அந்த அப்படி சொல்ல அவர் பண்ணது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பட் ஆனால் அது எப்படி இருந்தது, ஏன் இப்போ ஜான்சனா ஹீல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கோடிக்கு அது செட் ஆகும், கரெக்டு தானே? பட் ஆனால் ஜான்சனாக்கு செட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமா ஒரு ஹீல் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, ஸோ ஹேர் கட் எல்லாத்தையுமே மாற்றினாலும் ஜான்சனா அன்னைக்கு பண்ணது உண்மையிலேயே செட் ஆகலை. அது உண்மையான விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனாவை ஹீல் ஆக்குனதுக்கு பதிலாக WWE கோடி ரோட்ஸை ஹீல் ஆக்குனா நல்லாயிருக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இந்த 2025 இப்போ ஜான்சனாவை எதுக்கு ஹீல் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தான் டவுட்டாக இருக்குது. இப்போது ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்ல குட் எண்டிங் கொடுத்து முடிப்பாங்க. இப்போ ஜான்சனா வந்து ஹீலாக மாதிரி இருக்கிறதுனால கோடி ரோட்ஸ் ஜான்சனாவை பீட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்களா, இல்லை ஜான்சனா கோடி ரோட்ஸை
பீட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பயப்படுறாங்க ஜான்சனை ஃபேன்ஸ் எல்லாம். ஹீலாக்கி எங்கள் தலைவனை தோக்க வைக்க போகிறீங்களாடா, இப்படி தான் ப்ராக் லெஸ்னரை ஹீலாக்குனீங்க, கெவின் ஓவன்ஸை ஹீலாக்குனீங்க, ரோமன் ரெயின்ஸை ஹீலாக்குனீங்க, இப்படி எல்லாத்தையும் கோடி ரோட்ஸ்க்காக ஹீலாக்கி கோடி ரோட்ஸை மட்டும் ஜெயிக்க வச்சுட்டே இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் வந்துருக்குது. அது நிஜம்தான். சரி பார்ப்போம், ஜான்சனா இப்போ எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்றுட்டார். ரசல்மேனியாவில் சாம்பியன் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு இன்னும் ஒரு 40 நாள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பியாங்கா பெல்லர் வந்து ஆஃப்டர் எலிமினேஷன் சேம்பருக்கு அப்புறமா ஜேட் கார்கிலுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ அதை அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதாவது நீ வார அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லவும் இல்லை, எதுக்காக நியோமி அட்டாக் பண்ணா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை, எங்களுக்கு தெரிய வேண்டியது எதுக்காக நியோமி அட்டாக் பண்ண, ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை திஸ் ஃப்ரைடே நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ஸோ பியாங்கா பெல்லர் வந்து ரா சைடு இருக்கிற உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை தான் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ராக்கும் வர போகிறாங்க, இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாங்க. ஸ்மாக்டவுனில் எனக்கு தெரிஞ்சு மேபி பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் பண்ணதுக்காக மட்டும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு நம்ம பியாங்கா பெல்லர் வந்து ராப் டண்டுக்கு தான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா அவங்க மோதிர சாம்பியன்ஷிப் ராவில் இருக்குது. இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வந்து ஏன் அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நியோமிக்கும் ஜேட் கார்கிலுமான இந்த சிங்கிள் ஃபியூட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் ரசல்மேனியாக்காக, ஜேட் கார்கில் வெர்சஸ் நியோமி. ஸோ பியாங்கா பெல்லர் இந்த சைடு உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போயிடுவாங்க. ஸோ கடைசியாக ஒருக்கா எதுக்கு அட்டாக் பண்ண அப்படிங்கிறத கேட்கறதுக்காக ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பட போகுது. சரி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்போம். என்ன சொல்ல போகிறாங்க, அன்றைக்கி அட்டாக் பண்ணது லிவ் மார்கன் இல்லை, இந்த நியோமி தான் என்ன அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. வேறு என்னத்தை சொல்ல போகிறாங்க, இந்த டிராவிஸ் ஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பார். யாருப்பா அது? ஏன்னா எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆளும் வந்து அடிச்சிருப்பாரு தன்னுடைய சாம்பியன்ஷிப்பால், இல்லை ஹாலிவுட் சாம்பியன்ஷிப்பால். ஆக்சுவலி இந்த டிராவிங்ஸுங்கிறவர் ஒரு பாடகர் தான், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவர் ஒரு பாடகர் தான். டிராவிஸ் ஸ்காட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாப்புலரான ஒரு அமெரிக்கன் பிளேயர். ஸோ அவர் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் ராயல் ரம்பிள் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ராக்கு வந்து தான் கூடயே கூட்டிகிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ தான் கூடயே கூட்டிகிட்டு வந்தது, ஏன்னா அவர் மூவிஸில் நிறைய இதிலெல்லாம் மியூசிக் போட்டிருக்காருல, அதனால தான் கூடயே கூட்டிகிட்டு வந்தார் போல இருக்குது. ஸோ அதே அவர் சும்மா இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஜான்சனா ஹீல் ஆகும்போது ராக் இருக்கும்போது கூடயே பார்த்தீங்கன்னா அந்த டிராவிஸ் ஸ்காட்டே வந்து அடிச்சிருப்பார். இதுக்கு ராக்கு வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ராக்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இந்த டிராவிஸ் ஸ்காட் வந்து உங்கள் பார்ட்னரா, ஜான்சனா உங்க கூட சேர்ந்த மாதிரி இவரும் உங்க கூட சேர்ந்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என் கூட சேர்ந்துட்டான், அவன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் ரஸ்லிங்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டிராவிஸ் ஸ்காட்டை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரஸ்லர் ஆக்க போகிறாங்க மக்களே. எப்படி உலகநாத லோகன் பால் ஆனாரோ அதே மாதிரி டிராவிஸ் ஸ்காட்டும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு மல்யுத்த வீரர் ஆக போகிறாரு. பார்க்கறதுக்கு காட்டுப்பூச்சியின் 42 மாதிரி இருக்க இவர் கூடிய சீக்கிரம் மல்யுத்த வீரர் ஆக போகிறாரு. காட்டுப்பூச்சி 42 சார்பாக நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், காட்டுப்பூச்சி 42. இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் கரெக்டாக. இப்போது ஹிந்தி பாட்டை தூக்கி தமிழ்நாட்டில் போட்டால் ஓஜா 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 ஏன்னு கற்றுவோம். அதே மாதிரி அந்த ஊரில் போயிட்டு ஹிந்திக்காரன் வீட்டில் போய் நம்ம தமிழ் தாட்டை போட்டால் அவங்களும் பாஜா 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 கே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவானுங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ கனடா நாட்டில் இங்கிலீஷ் தான் தாய்மொழி, அதே மாதிரி அமெரிக்காவில் இங்கிலீஷ் தான் தாய்மொழி. அதுக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஆந்தம் அப்படின்னு ஒன்று உண்டு இல்லை, நம்ம நாட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த தேசப்பற்ற பால் உண்டு இல்லைங்க, சரி தேசப்பச்சு பாடல், அப்படிப்பட்ட பாலில் கனடா நாட்டில் பாட்டியை வச்சுருக்காங்க இந்த WWE. இதை பார்த்து பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூ பண்ணியிருக்கிறாங்க. இது எப்போ நடந்திருக்குன்னா ஆஃபரில் கனடா நாட்டில் இந்த எலிமினேஷன் சேம்பர் இருக்குல்ல அதில் பாட விட்டுருக்குறாங்க. பல ஃபேன்ஸ் வந்து எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னடா எங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்து உங்கள் ஆந்தமாக பாடுறீங்க, அவ்வளோ திமுறாச்சான்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜான்சனா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீல் கேரக்டராக மாறிட்டார். இதுக்கு எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பிக் ப்ரான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஐ லைக் ஜான்சனா இந்த மாதிரி மாறினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி கேரிங் கிராஸ் அவரை பற்றி நீ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிற, உண்மையிலே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அண்ட் மேட் ஹார்டி அவரும் பேசியிருக்கிறாரு. ஸோ அவர் வாவ் சீனா ஃபைனலி ஸ்டெப் இட் இன்டு த டார்க்னஸ், நீ வந்து கடைசியாக வந்து டார்க்னஸ் கிட்ட வந்துட்ட, இது நினைக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேட் ஹார்டியும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. அண்ட் கோடி ரோட்ஸோடைய பொண்டாட்டி பிராந்தியா விஸ்கியா ஏதோ ஒரு பிராந்தி ரோஸ், கோடி ரோஸ்க்கு பிராந்தி தான் பிடிக்கும், அதனால தான் பிராந்தி ரோட்ஸ்ன்னு வச்சிருக்காரு போல இருக்கு. அவரும் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜான்சனா சக்ஸ், நீ வந்து சக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பேட் மெக்கபி பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் ஆல்வேஸ்
ஆப் இந்த பிளான் ஏ. அதாவது ஃபைனல் பாஸ்ட்டு எப்போவுமே பிளான் பி ஒன்றுன்னு இருந்ததுன்னா பிளான் ஏ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேட் மெக்கஃபி வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அண்ட் இதை தவிர்த்து நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றி இப்போ நீங்கள் பார்க்கணுன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்துக்கு ரஸ்லிங் கிங் ஓஜியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.